ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வாட்டி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நண்பரோட பீமோட டெத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ டோலக்பூர் எங்கன்னு கேட்டதுக்கு இங்கே தான் இருக்குன்னாங்க. இங்கே யார்கிட்ட அங்கே 2 ப்ரோ நிற்கிறாங்க. டோலக்பூருக்கு எங்கே எப்படி ப்ரோ? எதுக்கு ப்ரோ? டோலக்பூர் வழி தெரியுமா தெரியாதா ப்ரோ? தெரியும் ப்ரோ, சொல்லுங்க எதுக்கு? என்ன ப்ரோ தெரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கீங்க? என்னாச்சு? பீம் செத்துட்டார் ப்ரோ. பீம் நடந்துட்டாரா? ப்ரோ 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 ஏங்க ப்ரோ என்ன? ஏன் அந்த ஆட்டு மூத்திரத்தை எடுத்து வந்து தெளிப்போம் வா. உடனே வரேன். இல்ல ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்கு. நம்ம எப்படி ப்ரோ இருந்துச்சிங்க? மயக்கம் போட்டுருந்தீங்க? இப்போ சும்மா தான் ப்ரோ. ஏங்க ப்ரோ, பீம் வேற செத்துட்டாருன்னு வேற சொல்றீங்க, ஒரே கவலையா இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ பீம் செத்ததுக்கு ஏன் ப்ரோ நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்க? அது பாருங்க ப்ரோ. அதெல்லாம் பழைய காலம் ப்ரோ. கீழே வாங்க. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. திரும்ப அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். சொல்லுங்க ப்ரோ. அதுக்கு மேல அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். சொல்லுங்க ப்ரோ. அன்னைக்கு காலையில ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அதுக்கப்புறம் என்ன ப்ரோ? அன்னைக்கு ஏன் ப்ரோ ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டு இருக்கீங்க திருப்பி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க அடியில சொன்னீங்கன்னா திரும்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஓ அந்த படப்பா. சரி சொல்லுங்க. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கிருமாடா கொக்கரக்கோன்னு கூவணும். நானும் கோழின்னு நினச்சி போய் பார்த்தேன். பார்த்தா கிருமாடா. அப்போதான் கிருமாடா என்ன பிடிச்சி வச்சுக்கிட்டான். அப்போதான் பீம் என்ன காப்பாற்றினான் வந்து. அப்போதான் பீமை நான் முதல்ல பார்த்தேன். அட பாவி பயலே. சரி ப்ரோ சொல்லுங்க. அன்னைக்கு காலைல 6 மணி இருக்கும். ஒரு சரிங்க. உன்னை எப்போ எடுத்துட்டு வர சொன்னா? அரை மணி நேரமா இதுலேயே தான்டா இருக்கேன். சரிங்க ப்ரோ. கொன்னுடுவான் வந்தீனா 6 மணி எவன்டா அது? என் உயிரை வாங்கறதுக்குனே வந்திருக்கீங்களே. சொல்லுங்க. காலம் 6 மணி. கொக்கரக்கோன்னு கூவணும். கோடின்னு நினச்சி போய் பார்த்தேன். பார்த்தா கிருமாடா என்ன பிடிச்சி வச்சுக்கிட்டான். அப்போதான் பீம் வந்து என்னை காப்பாற்ற வந்தோம். அப்போதான் நான் முதல்ல பீமை பார்த்தேன். நானும் பீமும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அட பாவி பயலே. அன்னைக்கு காலைல 6 மணிங்கிறப்பயே வந்துட்டு இயற்கை அடக்க முடியுமா பாஸ்? சரி நீங்க ப்ரோ. அன்னைக்கு காலையில 6 திரும்பவுமா? அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கிருமாடா கொக்கரக்கோன்னு கூவணும். கோழின்னு நினச்சி போய் பார்த்தா கிருமாடா என்ன பிடிச்சி வச்சுக்கிட்டான். அப்போதான் பீம் வந்து என்னை காப்பாற்றினான். அப்போதான் நான் பீமை முதல்ல பார்த்தேன். அதுலேருந்து நானும் பீமும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். பீமும் நானும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரே தட்டிலே சாப்பிட்ருக்கோன்னா பார்த்தீங்களா. வாங்க ப்ரோ, பீமு புதைக்கிறதுக்கட்டி உங்களை ஆச்சிட்டு போகிறேன். மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குது. வாங்க ப்ரோ. எது ப்ரோ இருங்க ப்ரோ. ஓ இதுவா ப்ரோ? இந்த ஏரியாவெல்லாம் நமக்கு மவுஸ் அதிகம். மவுஸே சொல்லுங்க ப்ரோ. இந்த வீடு என்ன தெரியல. ஓ அஸ்வினா, என்னப்பா பீம் இறந்ததுக்கு வந்திருக்காங்க. நல்ல மனுஷன் காய்ச்ச பாரியா? யாருங்க? அதான் பீம் இறந்ததுக்காக வந்துருக்காங்க வெளியூர். நம்மளை பற்றி ஒரு 4 வார்த்தை எடுத்து விடுங்க. உன்னை பத்தியா 4 வார்த்தை சொல்லிடுவேன். சொல்லுங்க, அதெல்லாம் சொல்லுங்க. நம்ம பற்றி சொல்லுங்க. அப்படின்னு பூதாரியா ஃபோன் பார்த்துட்டு வீட்டுல இருப்பான். ஃபோன் பார்த்துட்டு வீட்டில் இருக்கான். வெளியே வர மாட்டான். வேஸ்ட்டு. போதுங்க, லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு இருக்காங்க. உன்னை பற்றி 4 வார்த்தையா? உன்னை பற்றி 4 வார்த்தை இல்லைப்பா. போப்போ. என்ன ப்ரோ அசிங்கப்படுத்துறாங்க ப்ரோ? பாங்க ப்ரோ. உங்க கூட இருந்தா எனக்கு தான் அசிங்கம் போல ப்ரோ. மவுஸ் இருக்கு, மண்ணாங்கட்டி இருக்கு. நீங்க